ஹாய் மக்களே, மறுபடியும் ஒரு தக்காளி செடியோட அப்டேட் பார்க்கலாமா? நம்ம இது வரைக்கும் 3 டைம் பறிச்சிட்டோம். ஸோ இப்போவும் நிறைய தக்காளி பழம் பழுத்திருக்கு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இது என்னன்னு தெரியுதுங்களா? நம்ம சின்ன வயசில் இந்த பழத்தை பறித்து டப்புன்னு வெடிப்போமே பட்டாசு மாதிரி. ஸோ 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்னும் இந்த தக்காளி செடியில் காய் நிறைய பிடிச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ பழமும் பழுத்துக்கிட்டே தான் இருக்குது. இது வரைக்குமே எப்படியும் நம்ம 5 கிலோவுக்கு மேலே இந்த தக்காளி செடியிலேருந்து பறிச்சிட்ருப்போம். இது மொத்தமாகவே சேர்த்து 2 செடி தான் வச்சுருக்கோம். ஸோ நிறைய காய் கொடுத்துருக்கு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சுண்டைக்காய் செடி நட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ தான் இது குட்டி குட்டியாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் இது வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.